செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் மயங்கிய அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு தாய்சேய் நல மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்களே சிகிச்சை அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஃபாரூக். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். தாய்சேய் நல மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டவர்கள் அவங்க செவிலியர்கள் சிகிச்சை அளித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களோட இணைகிறார் செய்தியாளர் ஃபாரூக். வணக்கம். என்ன நடந்தது? மேலும் விவரம். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் இன்று 12வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று 500க்கும் மேற்பட்டவர்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வாயிலில் இருந்து கோர்ட்டு வாசலை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதில் இருவருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருந்தபோது தடையை மீறி அவர்கள் பேரணியாக வெயிலில் நடந்து வந்த நிலையில அந்த கோர்ட் வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில அவர்கள் ஒன்று கூடிய போது அடுத்தடுத்து 5க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள். அதுல மாநில பொதுச் செயலாளர் வாசி உட்பட பலரும் மயங்கி விழுந்த நிலையில அவர்களுக்கு அருகே இருக்கக்கூடிய சிவகங்கையில 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெண்கள் மருத்துவமனைக்கு அவர்களை உடனடியாக அங்கிருந்த சங்க ஊழியர்கள் நிர்வாகிகள் கூட்டி சென்றார்கள். ஆனால் அங்க அரசு மருத்துவமனையில மருத்துவர்களே இல்லாத நிலையில அங்கிருந்த செவிலியர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இவர்களுக்கு சிகிச்சை அளித்தார்கள். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அங்கே பணி செய்த செவிலியரிடம் மருத்துவர்கள் எங்கே என்று கேட்டதற்கு இந்த மருத்துவர்கள் விடுமுறையில் சென்று விட்டார்கள் என்று பதிலளித்தார்கள். இந்த சம்பவம் பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் வரவழைக்கப்பட்டு அவர்களை அங்கிருந்து சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மீண்டும் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள். ஒரு மாவட்ட தலைநகர்ல நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில், முக்கியமான மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்லாதது அந்த அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.